வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி இல்லாமல் பருப்பு இல்லாமல் நல்ல சூப்பரான சாஃப்டான இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆமாங்க ரவை இட்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பாம்பே ரவை அப்படின்னு சொல்லுவாங்க, இட்லி ரவைன்னு சொல்லுவாங்க. அப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இல்லைனா நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிற என்னால் ஃபைனாக மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். ஓகேவா? இது வந்து நான் ஃபைனான ரவை இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் கொடுத்தாங்களா அந்த ரவை தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த ரவையை வச்சுட்டு கூடவே எவ்வளோ ரவை சேர்க்குறீங்களோ சேம் அதே அளவுக்கு தயிர் எடுத்துக்கணும். தயிர் வந்து ரொம்ப புளிச்செல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமான புளிப்பில் இருந்தால் போதும். ரொம்ப புளிக்காத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா சாப்பிடும்போது ஒரு புளிச்ச இட்லி சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதே கப்பை வந்து நான் அலசிட்டு நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். இந்த இட்லி பார்த்திங்க அப்படின்னா நான் செய்யக்கூடிய மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம ரவையில் தான் செஞ்சோன்னு கண்டிப்பாக யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. நார்மலாக இட்லி அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு விஸ்க் வச்சோ இல்லைனா நீங்கள் ஒரு கரண்டி வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தான் மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை, நல்லா கரண்டி வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு இதை அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் வச்சா போதும். ரொம்ப நேரம் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. 15 நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த இட்லிக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக ஒரு சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூடி தேங்காவை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். கூடவே வரமிளகா காரத்துக்கு ஏற்ப பூண்டு பல்ல ஒரு 5-6 பற்கள், கூடவே கொஞ்சமாக பொட்டுக்கடலை கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து சிகப்பு மிளகாய் இல்லை அரைக்கக்கூடிய தேங்காய் சட்னி தான். இப்போது அரைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இந்த தேங்காய் சட்னி பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து தண்ணி மாதிரி இருக்கும்போது தான் இந்த டேஸ்ட்டே வந்து நமக்கு தனியாக எடுத்து கொடுக்கும். இந்த சட்னியை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரை அலசிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை சேர்த்து இதை தாளித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சட்னி ரெடி. இப்போது சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போது சட்னி ரெடி ஆயாச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து ரவையெல்லாம் கலந்து மூடி வச்சுருந்தோம்ல, ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது இப்போ எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான அந்த இட்லிக்கான கன்சிஸ்டன்சி இருக்கா அப்படின்னு கேட்டால் கொஞ்சமாக திக்காக இருக்குது. ஏன்னா நம்ம ஊற்றின தண்ணி தயிர் எல்லாத்தையுமே வந்து ரவை நல்லா உறிஞ்சிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் போல் இப்போ நம்ம வந்து சோடா உப்பு சேர்த்துக்க போகிறோம். இது வந்து சோடா மாவு அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுதான். சேர்த்துட்டு கொஞ்சமாக அது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஊற வச்சோம் இல்லையா 15 நிமிஷம், அந்த 15 நிமிஷம் ஊற வைக்கும் போதே வந்து சோடாவில் நீங்கள் சேர்த்து ஊற வைக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சோடா சேர்த்துட்டிங்க அப்படின்னா இட்லி வந்து மஞ்சளாக இருக்க மாதிரி இருக்கும். எப்போ நீங்கள் இட்லி ஊற்ற போகிறீங்களோ அப்போ தான் வந்து அந்த சோடா சேர்க்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்ல இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் கலந்து விடும் போதே தெரியும் நல்ல ஒரு இட்லி மாவு மாதிரி தான் இருக்குது. ரவையில் நம்ம கலந்த மாதிரியே தெரியாது. இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம் தட்டில். எப்போவுமே நார்மலாக நம்ம துணி போட்டு ஊற்றுவோம்லாம், அது மாதிரி ஊற்றிக்கலாம். இல்லை நீங்கள் ஆயில் தடவி ப்ரஷ் பண்ணி ஊற்றுவீங்கனாலும் அதே மாதிரியும் ஊற்றிக்கலாம். நமக்கு எப்படி ஊற்றினாலும் இட்லி சூப்பராகவே வரும். இப்போ ஊற்றிட்டு இட்லி எல்லாமே இட்லி தட்டில் ஊற்றிட்டு ஒரு பக்கம் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஆய வச்சுருக்கேன். அந்த தண்ணி காஞ்சதுக்கப்புறம் இட்லி தூக்கி உள்ளே வச்சிடலாம். தண்ணி நல்லா காஞ்சாச்சு, மேலே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த இட்லி பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம ஊற்றக்கூடிய இட்லி விட ஒரு 2 நிமிஷம் சேர்த்து வேகும். ஸோ வெந்ததுக்கப்புறம் பார்க்குறோம் இட்லி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு பின்னாடி குத்தி பாருங்கள். இல்லைனா ஒரு கத்தி வச்சோ டூத்பிக் வச்சோ கூட குத்தி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இட்லி சூப்பராக வெந்தாச்சு. நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சுவையான நல்ல டேஸ்டியான சாஃப்டான இட்லி வந்து ரெடி ஆயாச்சு. இந்த இட்லி பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக செய்யக்கூடிய இட்லியை விடவே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வேகும் போதும் இதோடைய ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தயிர் ரவை அந்த இதோடைய ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லியுமே நல்ல சாஃப்டாக இருக்குது, மெதுன்னு இருக்குது பாருங்கள். நார்மலாக நம்ம செய்யக்கூடிய இட்லியை காட்டிலுமே சூப்பராக சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வரீங்க, டக்குன்னு இட்லி சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம இது மாதிரி செஞ்சு உடனே சாப்பிடலாம். இதுக்காக நம்ம அரிசி ஊற வச்சு உளுந்து ஊற வச்சு அரைச்சி தான் சாப்பிடணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. இப்போ நான் இட்லியை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் அமுத்தும் போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலும் அப்படியே நம்ம அரிசி மாவு உளுந்த மாவு யூஸ் பண்ணி செஞ்ச இட்லி மாதிரியே தான் இருக்குது. கொஞ்சம் கூட ரவையில் செஞ்ச இட்லியா அப்படின்ற மாதிரியே இல்லை. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ரவையில் வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, ரவை இட்லி ஸ்பைஸியாக இருக்கணுன்றதுக்காக அதில் வந்து கடலைப்பருப்பு கேரட் அதெல்லாமே போட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்னா சட்னி, அதை ஊற்றி நம்ம சர்வ் பண்ணி சூப்பராக சாப்பிட்றலாம்.
அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பர் சாஃப்டான ரவா பிளெயின் இட்லி ரெடி ஆயாச்சு. அப்படியே பிச்சு அப்படியே சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கீழே வந்து கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட்டிங். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வேறு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.